குட்டி குகையில இவன் ஸ்ட்ராபெரிஸ் வைக்கிறான். வச்சதுமே ஒரு நாய் வந்து சாப்பிட்டுட்டு போகுது. இப்ப அந்த நாய் அவன் நம்பதுன்னு நினைச்சிட்டு இருந்தா அந்த நாய் ஸ்ட்ராபெரி மட்டும் சாப்பிட்டு உள்ள போய் ஒளிஞ்சுக்குது. இவனும் சரின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போற வழியெல்லாம் ஸ்ட்ராபெரிஸ் வச்சுட்டே வரான். இந்த நாயும் அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே அவனை ஃபாலோ பண்ணிட்டே வருது. ஆனா அது அவனுக்கு சுத்தமா தெரியல. இப்ப அவன் போற பஸ்ல கூட அது ஏறிடுது. இப்ப அவன் வீடு வாசல் வரைக்கும் வருது. ஆனா கதவு மூடிடுறாங்க. இப்போ உடனே அங்க இருந்து ஒரு குப்பை தொட்டி நகர்த்தி எடுத்துட்டு போய் அவங்க வீட்டு ஜன்னல் வழியா மேலே எகிரி குதிச்சு அந்த பையனோட ரூமுக்கே போயிடுது. இப்ப அந்த பையனுக்கு அவனோட தங்கச்சிக்கு இந்த நாயை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அவனோட அம்மா கிட்ட போயிட்டு அம்மா நம்ம இந்த நாயை வளர்க்கலாமான்னு கேட்டா அவங்க கண்டிப்பா முடியாது, நம்ம ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கோம், நமக்கு சாப்பாடு வாங்குறதுக்கே காசு இல்ல, அதனால இது எங்க எடுத்தீங்களோ அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்கன்னு சொல்றாங்க. இப்ப அவங்களுக்கு மனசே இல்லாம கொண்டு போய் கொட்டுற மலையில அதை விட்டுட்டு வந்துடுறாங்க. வந்து அந்த பையன் கொஞ்சம் பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். இப்போ ஒரு நாள் அந்த பையனும் அவனோட தங்கச்சி ரோட்டு நடந்து வராங்க. அப்ப யாரோ சில பேர் இவங்களை கடத்திடுறாங்க. இது அந்த நாய் பாத்துருது. உடனே அது வேற ஒரு நாயோட ஹெல்ப்போட இந்த பசங்க இருக்க இடத்துக்கே மோப்ப முடிச்சு வந்துருது. ஆனா அவங்க உள்ள இருக்கிறதால அங்க இருக்கவங்க தசை தரப்புங்கிறதுக்காக அங்க ஒரு நாய் இருக்கும், அதை எப்படி டைவர்ட் பண்ணி விட்டுட்டு இப்ப இந்த நாய் இந்த பசங்க கிட்ட போகுது. பார்த்தா அந்த கடத்தல்காரங்க அதுக்குள்ள இந்த பசங்களை ஒரு போட்ல வச்சு கூட்டு போறதுக்காக பிளான் பண்றாங்க. இப்ப நாய் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த போட் வரைக்கும் போயிடுது. அந்த போட்ல இருந்தவனையும் பிடிச்சி தண்ணியில தள்ளி விட்டுருது. நாயும் கீழே விழுந்து கிடக்கும். நல்ல வேலை இந்த பசங்களோட அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நாய்க்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்தா நல்ல வேலையே ஒண்ணும் ஆயிருக்காது. இப்ப அந்த நாய் அந்த அம்மா சந்தோஷமா வளர்க்கலாம்னு சொல்லி அந்த 2 பேருக்குமே பர்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த பசங்களுக்கு அந்த நாயை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு நாள் காட்டின அன்புக்காக இந்த நாய் தன்னோட வாழ்க்கையே அந்த பசங்களுக்காக தியாகம் பண்ண பார்த்திருக்கு.